இந்திய கிரிக்கெட்டின் கூல் கேப்டன், மின்னல் வேக விக்கெட் கீப்பர், ஐபிஎல் தொடரின் அடையாளம் என்று ஏகப்பட்ட பெருமைகள் மகேந்திர சிங் தோனிக்கு இருக்கின்றன. 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடருடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். ஆனால் இன்றும் கிரிக்கெட் செய்திகளில் தோனியே முதன்மையாக இருக்கிறார். அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் தனி கவனம் பெறுகின்றன. இந்த 2025ஆம் ஆண்டு சென்னை அணி இவரை அன்கேப்டு பிளேயராக 4 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்துக் கொண்டுள்ளது. கடந்த ஐபிஎல் தொடரில் சென்னை அணி கோப்பை வெல்லவில்லை. எனவே இந்த சீசனில் நிச்சயம் கப்பை தட்டி தூக்க வேண்டும் என்று தீவிர வலைப்பயிற்சியில் தோனி ஈடுபட்டு வருகிறார். சென்னை சாம்பியன் ஆனால் அத்துடன் ஐபிஎல் கிரிக்கெட்டிற்கும் குட்பை சொல்லி விடுவார் என்று தெரிகிறது. இந்நிலையில் அண்மையில் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து தோனி வெளிப்படையாக பேசியிருக்கிறார். நிகழ்ச்சி ஒன்றில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன், தோனி இருவரும் கலந்து கொண்டனர். சாம்சன் பேசும்போது, தோனி ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெறப் போகிறார் என்று மக்கள் எப்போதெல்லாம் சொல்கிறார்களோ அப்போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளையாடுங்க பாய் என்றுதான் சொல்ல தோன்றும். இந்தியர்களின் மனநிலையே இன்னும் கொஞ்சம் கேட்பதுதானே என்றார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் தமிழ் படத்தின் பஞ்ச் டயலாக் ஒன்றை சாம்சன், தோனி இருவரும் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சாம்சன், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என்று ரஜினியின் டயலாக்கை பேசினார். தோனி இன்னும் ஒருபடி மேலே சென்று, என் வழி தனி வழி என்று பஞ்ச் பேசி அசத்தினார். தொடர்ந்து தன்னுடைய எதிர்கால திட்டம் குறித்தும் பகிர்ந்து கொண்டார். இது குறித்து அவர், நான் 2019இல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன். ஓய்வு பெற்று கொஞ்சம் நாள் ஆகிவிட்டது. தற்போது என்னால் முடிந்தவரை கிரிக்கெட் விளையாடி வருகின்றேன். இன்னும் சில ஆண்டுகள் விளையாட முடியும். நான் அதை அனுபவித்து விளையாட விரும்புகிறேன். பள்ளி பருவத்தில் எப்படி இருந்தேனோ அதே போல் ரசித்து ஆட விரும்புகிறேன். நான் காலனியில் வசித்த போது மதியம் 4 மணிக்கு விளையாட்டு நேரம். அதனால் நாங்கள் அடிக்கடி சென்று கிரிக்கெட் விளையாடுவோம். வானிலை அனுமதிக்கவில்லை என்றால் நாங்கள் கால்பந்து விளையாடுவோம். அதே வகையான அப்பாவித்தனத்துடன் இப்போதும் விளையாட விரும்புகிறேன். இது சொல்வதற்கு எளிமையாக இருக்கும், ஆனால் நடைமுறையில் மிகவும் கடினம். ஒரு கிரிக்கெட் வீரராக நான் எப்போதும் இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாட விரும்பினேன். ஏனெனில் அனைவருக்கும் நாட்டுக்காக ஆடும் வாய்ப்பு கிடைக்காது. கிரிக்கெட் வீரர்களாக எங்களை பொறுத்தவரை நாங்கள் பெரிய அரங்கிற்கு செல்லும் போதும் சுற்றுப்பயணம் செய்யும் போதும் நாட்டிற்காக கோப்பைகளை வெல்ல எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. எனவே என்னை பொறுத்தவரை சொந்த நாட்டிற்கு தான் எப்போது முதலிடம். உங்களுக்கு எது நல்லது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் விளையாடும் போது கிரிக்கெட் எனக்கு முழுமையாக இருப்பதை உறுதி செய்தேன். வேறு எதுவும் முக்கியமில்லை என்று நினைத்தேன். நான் எத்தனை மணிக்கு தூங்க வேண்டும், எத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், அது எனது கிரிக்கெட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, இதுதான் மிகவும் முக்கியமானது. மற்ற நட்புகள், வேடிக்கைகள் என்று எல்லாவற்றுக்கும் சரியான நேரம் இருக்கிறது. அதை உங்களால் அடையாளம் காண முடிந்தால் அதுவே நீங்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய சிறந்த விஷயம் என்று தெரிவித்திருந்தார் தோனி. இதன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு எஞ்சிய வாழ்க்கை ஒரு குழந்தை போல மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ வேண்டும் என்று தோனி தெரிவித்துள்ளார். இதனால் இந்த 2025ஆம் ஆண்டுடன் ஐபிஎல் தொடரில் இருந்தும் தோனி ஓய்வு பெறுவார் என்று தெரிகிறது. என்றாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பங்குதாரர்களில் தோனியும் ஒருவர் என்பதால் ஓய்விற்கு பிறகு அவர் பயிற்சியாளராக சிஎஸ்கேவில் தொடருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தோனியின் பேட்டியை பார்த்த ரசிகர்களோ, இன்னும் கொஞ்சம் வருஷம் கிரிக்கெட் விளையாடுங்க, அப்படி ஒன்றும் உங்களுக்கு வயசாகலை என்று சமூக வலைதளங்கள் வழியாக வழக்கம் போல் தோனிக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தோனி ஐபிஎல் தொடரில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே பிசிசிஐ தன்னுடைய விதிகளை அவ்வப்போது மாற்றியமைத்து வருவது குறிப்பிடத்தக்கது.